வணக்கம். இது நம்மளுடைய தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமே பதிவு. காரணம்னு கேட்டால், இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எந்த படமும் ரிலீஸ் ஆகாது சொல்லி தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு சங்கமும் சொல்லியிருந்தாங்க. அது பெரிய பெரிய ஹீரோவுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால் இது சிறுபட தயாரிப்பாளர் இல்லை, அனைவருமே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த செப்டம்பரில் படம் ஏதாவது ரெடியாக இருக்குது, இல்லை சென்சார் பண்ணலை, இல்லை சென்சார் பண்ண போகிறது இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக சென்சார் பண்ணி படத்தை செப்டம்பர் 1 எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய ஹீரோ படம் வராது. காரணம் என்னென்னு கேட்டால், அது ஓடிடி இவ்வளோ நாள் விற்க சொல்லி தேட்டருக்காரங்களும் இப்போ ஹீரோவுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் சிறுபட தேவை எல்லாருமே இம்மிடியட்டாக உடனே சென்சார் போங்க. சென்சார் பண்ணல உடனே சென்சார் வாங்கி படத்தை வெளியிட பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல அற்புதமான நேரம். ஏன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி அது எப்போ முடியும் என்னன்னு தெரியல. இல்லை அதுக்குள்ளே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் படத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. எப்போ கேப் கிடைக்குதோ படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. எங்கேயாவது ஒரு தேட்டர் பிடிச்சி ரிலீஸ் பண்ணுங்கள். இது சின்ன படம், அதனால் நீங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அதேமாரி எக்காரத்தை கொண்டு இந்த படம் பூஜை போடும்போதும் சரி, ஆடியோ லான்ச் பண்ணும்போதும் சரி, வேறு எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு படத்துக்கு போனேன், டுடே லைஃப்னு. அந்த படத்தில் ஒரு 4 மீடியா தான் வந்துடுச்சு. 100 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஒன்றுமே இல்லை. அந்த அந்த ஃபங்க்ஷன் கலந்துட்டதுடைய பப்ளிசிட்டியோ அதோட ப்ரொமோஷனோ ஒன்றுமே வரல. அப்படிலாம் ஒரு பேரை வச்சு நடத்தினா அதை எப்படி ஒரு தயாரிப்பாளருடைய காவத்து பண்ண முடியும், காப்பாற்ற முடியும்? அதெல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு போகிறேன். நீங்கள் திருந்தவும் மாட்டீங்க. எவ்வளோ போட்டாலும் பார்த்துட்டு எவனையாவது போய் ஏமாந்துட்டு போயிட்டு சொல்லுவாங்கல்ல, இந்த மதுரையில் வடிவில் ஒரு படத்தை சொன்னால் அந்த பக்கம் போகாத, பிரச்சனை வருமா, அங்கே போய் உதவாயிட்டு மூக்கில் ரத்தம் வந்த பிறகு அதுக்கப்புறம் சொன்னேன்னு கேட்டியாங்க தான் நடக்கிறீங்க நீங்களும் தயாரிப்பாளரும். அதனால் ஒழுங்காக அக்ரிமெண்ட்டை போட்டு படம் பண்ணுங்கள். ஒரு எந்த பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னை மீறி உங்களை எவனையும் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அதுமாரி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். இனி ஏமா சொன்னாலும் இந்த சினிமா பழைய மாதிரிலாம் இல்லைங்க. அன்றைக்கி 10 பேருக்குள்ளேயே ஒரு இதில் செவத்துல இதெல்லாம் சம்பாதிச்சாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி பறவை வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாருமே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாருமே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணக்கூடியது வந்துருச்சு. யாரையும் கேட்க முடியாது. இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட உடனே மீடியா ரிலீஸ் ஆகி போகுது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலும் உடனே 5 நிமிஷத்தில் வந்துடுது. அப்படிங்கும்போது சினிமா அதேமாரி தான். அதனால் தைரியமாக நல்ல படத்தை கண்டென்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சங்கம் என்னையும் சப்போர்ட் பண்ணும். இனியும் ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம்.